இதில் பெரும்பாலும் இந்த பேட்டரியில் இண்டக்ஷன் லோடு போடுறத தவிர்த்துருங்க. இப்போது நீங்கள் எலக்ட்ரானிக் இண்டக்ஷன் ஸ்டவ் போடுறீங்க, அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். இண்டக்ஷன் லோடுங்கிறது டிஃப்ரெண்ட். உதாரணமாக ஒரு மோட்டார் போடுறீங்க, ஒரு பெரிய காயில் உள்ள நீங்கள் ஒரு மிக்ஸி கிரைண்டர் இது மாதிரி ரொம்ப பெருசாக போடுறீங்க, இதெல்லாம் வந்து கொஞ்சம் அது திணறும். இவன் மிக்ஸின்னு மட்டும் 650 வாட்ஸ் 700 வாட்ஸ் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஒரு கிரைண்டர் 300 வாட்ஸ் தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் மோட்டார் போடுறீங்க அப்படின்னா அதோட லோடு வந்து அதோட பீக் ஆம்பியர் லெவல் அதை நீங்கள் எடுத்துக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். உதாரணமாக ஒரு பெரிய இன்வெர்ட்டர் ஒரு 40 கிலோவாட் இல்லை 50 கிலோவாட் இன்வெர்ட்டர் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்கும்போது அதில் வந்து நீங்கள் இண்டக்ஷன் லோடு ரன் பண்ணலாம். இப்போது நீங்கள் வந்து ஒரு 10 ஹெச்பி மோட்டார் அதில் ஓட்டணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரன் பண்ண முடியும். ஆனால் 6 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டுட்டு அதில் 5 ஹெச்பி மோட்டாரு 3 ஹெச்பி மோட்டார்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஓடாது. 3 ஹெச்பியோட இனிஷியல் டார்க் இருக்குல்ல, அதில் கரண்ட் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும், அப்போ பேட்ரி ட்ரிப் ஆகிடும். இப்போ நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கிற பேட்டரியில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4.2லேருந்து 4.3 யூனிட் வரைக்கும் தான் எடுக்க முடியும். மேக்ஸிமம் பவரும் அதுலேருந்து 4200 வாட்ஸ் வரைக்கும் தான் எடுக்க முடியும்.